Dear students, welcome back to our channel Effective Biology. In this video, we are going to learn about structure of neurons. Neurons அப்படிங்கிறது ஒரு நரம்பு திசுக்கள், நரம்போட tissues, neurons, neuroglia, nerve fibers. இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் structure of neuron பார்க்கலாம். நியூரானில் 3 important parts இருக்குது. One is the cyton, second one is the dendrites, third one axon. ஸோ டென்ட்ரைட்ஸில் நர்வ்ஸ் இம்பல்ஸ் மூலமாக என்னாகும்னா மெசேஜஸ் பாஸ் ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ சைட்டான். சைட்டான்லேருந்து மெசேஜஸ்ஸு ஆக்சானுக்கு பாஸ் ஆகும். இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். எலக்ட்ரான் இம்பல்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான் இம்பல்ஸ் அப்படின்னாவே மின்சார தூண்டல். இந்த டென்ட்ரைட்ஸ் மூலமாக மட்டும்தான் என்னாகும், மெசேஜஸ் பாஸ் ஆகிட்டே வரும் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு. தென் நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசன்ட். நியூக்ளியஸை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லார்ஜ் சைஸில் கிரானியூல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த கிரானியூல்ஸை நிசில் கிரானியூல்ஸ்னு சொல்லுவோம். தென் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸ் தான் சைட்டான். சைட்டான் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் செல் பாடி. தென் அதுலேருந்து ஒரு டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஆக்சான். ஆக்சானில் டூ பார்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆக்சோலெம்மா, அனதர் ஒன் இஸ் த ஆக்சோபிளாசம். ஆக்சோலெம்மா அப்படின்னாவே கவர்டு மெம்பரின், ஆக்சானை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய கவர்டு மெம்பரின், ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் ஏ பிளாஸ்மா மெம்பரின். நம்ம செல்லில் பிளாஸ்மா மெம்பரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆக்சானை கவர் பண்ணக்கூடிய ஒரு மெம்பரின் தான் ஆக்சோலெம்மா. அதுக்குள்ளே சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த சைட்டோபிளாசம் ஆக்சானுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஆக்சோபிளாசம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மைலின் ஷீத் கண்டினியூவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாகவே சின்ன கேப் இருக்குது இந்த இடத்துல. இந்த சின்ன கேப்பு, அந்த கேப்பை தான் நோட்ஸ் ஆஃப் ரான்வயர்னு சொல்லுவோம். தென் ஃபைனலாக இங்கே எண்டாகிற பிளேஸு தான் ஆக்சான் டெர்மினல். நவ் வி வில் see ஒன் பை ஒன். The first one is cyton. Cyton is also called cell body or perikaryon. இது சைட்டானுக்கு இன்னொரு பேர் செல் பாடி, தென் பெரிகாரியான். கேரியான் அப்படின்னாவே நியூக்ளியஸ். இந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால சைட்டானுக்கு இன்னொரு நேமு பெரிகாரியான். இட் ஹேஸ் எ சென்ட்ரல் நியூக்ளியஸ் வித் அபண்டன்ட் சைட்டோபிளாசம் கால்டு நியூரோபிளாசம். நார்மலாக செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருந்ததுன்னா அது சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். பட் சைட்டானுக்குள்ளே நியூரான்குள்ளே இந்த சைட்டோபிளாசம் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் நியூரோபிளாசம். The cytoplasm has a large granular body called nisil granules. லார்ஜாக கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். துகள்கள், பெரிய துகள்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு நேமு நிசில் கிரானியூல்ஸ். அண்ட் த அதர் செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். These are all cell organelles present in the cytoplasm. இந்த சைட்டோபிளாசம்குள்ளே நிசில் கிரானியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதோட செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூரான்ஸ் டு நாட் ஹாவ் த எபிலிட்டி டு டிவைட். இப்போ நம்ம பாடி செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு 2 செல் ஆகும், 2 செல்லு 4 செல்லு, 4 செல்லு 8 செல்லு, அந்த மாதிரி டிவைட் ஆகிக்கிட்டே போகும். பட் நியூரான் அந்த மாதிரி டிவைட் ஆகாது. ஸோ நியூரான்ஸ் டு நாட் ஹாவ் எபிலிட்டி. ஓகே, செவரல் நியூரோஃபைப்ரில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம் that helps in transmission of nerve impulse to the one part to another part. இதில் சைட்டோபிளாசமில் நியூரோஃபைப்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபைபரோட மெயின் ஒர்க் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் த நர்வஸ் இம்பல்ஸ் டு ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன பண்ணோம், மெசேஜை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் டுவர்ட்ஸ் த செல் பாடி அண்ட் அவே ஃப்ரம் த செல் பாடி. இதுதான் மெயின் யூஸ் இதோடது. ஸோ சைட்டானில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சைட்டான் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் செல் பாடி அண்டு பெரிகாரியான். இதுக்கு 2 நேம் இருக்குது, 1 மார்க்கில் கேட்கலாம். இட் ஹேஸ் எ சென்ட்ரல் நியூக்ளியஸ். இதுக்குள்ளே நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது.
then cytoplasm also present. That cytoplasm is otherwise known as neuroplasm. ஏன்னா இந்த cytoplasm நியூரானில் இருக்கிறதுனால இதை நியூரோபிளாசம்னு சொல்லலாம். The cytoplasm has large granules. இதில் பெரிய பெரிய துகள்கள் present ஆயிருக்கும். அதுக்கு பேர் Nissl granules. Then cell organelles also present along with the Nissl granules. One is the mitochondria, another one is the ribosome, third one lysosome, fourth one endoplasm reticulum. Then neurons do not have ability to divide. இதுக்கு தன்னை டிவைட் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி கிடையாது. இதில் நியூரோஃபைப்ரில் அப்படின்னு ஒரு ஃபைபர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இந்த சைட்டோபிளாசமில். இது மூலமாக தான் நர்வ்ஸோட இம்பல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் செல் பாடிக்கு. டுவர்ஸ் செல் பாடி அண்ட் அவே ஃப்ரம் செல் பாடி. செல் பாடியை நோக்கியும் என்ன பண்ணோம், மெசேஜை கொண்டுட்டு போகும். தென் அதில் இருந்து உள்ளுக்குள்ளேயும் மெசேஜை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் சைட்டானோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டென்ட்ரைட்ஸ். These are the numerous branched cytoplasmic process that project from the surface of the cell body. செல் பாடினா என்ன பார்த்தோம் நம்ம, சைட்டான் இல்லையா. சைட்டானோட அவுட்டர் சைடில் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதுனால தான் இது இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. தே கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா மெசேஜஸை எங்கே சைட்டானுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணோம். வேறு ஒரு நியூரானில் இருந்து டென்ட்ரைட்ஸ் மூலமாக மெசேஜஸ் உள்ளே வரும். அப்படி உள்ளே வரக்கூடிய மெசேஜஸை சைட்டானுக்கு பாஸ் பண்ணோம். இதோட மெயின் ஒர்க்கு கண்டக்ட் நர்வ் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். The branched projection increase the surface area for receiving the signals from other nerve cells. இதில் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜாக இன்க்ரீஸாக இருக்கும், வளைஞ்சி இருக்கும். ஸோ இதோட மெயின் ஒர்க் என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நிறையா சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டென்ட்ரைட்ஸ் அப்படின்னாவே 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒன்று வந்துட்டு இது ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் இருக்குது சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடியில். செகண்ட் ஒன்று கண்டக்ட் த நர்வ் இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த சைட்டான். தென் தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும் டு ரிசீவ் த சிக்னல்ஸ் ஃப்ரம் த அதர் நர்வ் செல்ஸ். The next one is axon. Axon is a single elongated slender projection. Axon பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கும், தென் நீளமான ரொம்ப தின்னான ஒரு ப்ரொஜெக்ஷன். The end of the axon terminate as fine branches which terminate into knob-like swelling called synaptic knob. இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிக் நாப் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆக்சான் வந்து சிம்பிள் elongated and slender projection. இதில் ஒரு knob-like swelling present ஆகிருக்கு, that is known as synaptic knob. The plasma membrane of axon is called axolemma. நம்ம ஆல்ரெடி சைட்டான் படிக்கும் போதே பார்த்தோம், நியூரானில் இருக்கிறதுனால அந்த சைட்டோபிளாசத்தை நியூரோபிளாசம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஆக்சானில் இருக்கிறதுனால அந்த சைட்டோபிளாசத்துக்கு இன்னொரு நேமு ஆக்சோபிளாசம். இதில் இருக்கக்கூடிய ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரீனுக்கு பேர் ஆக்சோலெம்மா. வைல் த சைட்டோபிளாசம் இஸ் கால்டு ஆக்சோபிளாசம். இட் ரிசீவ் த இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். ஸோ இந்த பேராவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஒன்லி 4 பாயிண்ட். ஒன்று வந்து ஆக்சான் சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்லண்டர் ப்ரொஜெக்ஷன். இதில் ஒரு நாப்-லைக் ஸ்வெல்லிங் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தட் இஸ் நோன் அஸ் ஸ்னாப்டிக் நாப். தென் மெம்பரின் பிளாஸ்மா மெம்பரின் ஆஃப் ஆக்சான் இஸ் கால்டு ஆக்சோலெம்மா. இந்த ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரினோட நேமு ஆக்சோலெம்மா. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தோட நேமு ஆக்சோபிளாசம். இட் கேரி சிம்பிள்ஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். இதோட மெயின் ஒர்க் என்னென்னா சைட்டான்லேருந்து இம்பல்ஸை ரிசீவ் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். The axon may be covered by a protective sheath called myelin sheath. இந்த ஆக்சான் மேலே ஒன் மோர் ப்ரொடக்டிவ் ஷீட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, தட் ஷீத் இஸ் நோன் அஸ் மைலின் ஷீத். மைலின் ஷீத்து யங்கராக இருக்கக்கூடிய நியூரானில் ஆப்சண்ட்டு, பட் மெச்சூராக இந்த மைலின் ஷீத் வந்து நல்லா டெவலப் ஆகிரும். இந்த மைலின் ஷீத்துக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் இருக்குது, தட் செல் இஸ் நோன் அஸ் ஸ்குவான் செல், தட் செல் அதர்வைஸ் நோன் அஸ் நியூரிலெம்மா. See, the axon may be covered by a protective sheath is called myelin sheath.
The further covered by a layer squamous cell present. The squamous cell is called neurilemma. இதெல்லாமே important 1 marks clear-ஆ பார்த்துக்கணும். Myelin sheath breaks at interval by depression called nodes of Ranvier. நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி இந்த டயக்ராம் காமிக்கும் போது மைலின் ஷீத் வந்து கண்டினியூவாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கண்டினியூவாக இருக்க இடத்துல சின்ன சின்ன டிப்ரெஷன் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்துக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரான்வயர். இதை ரான்வயர் அப்படிங்கிறவர் தான் முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால இந்த நோடுக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரான்வயர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம நிசில்ஸ் கிரானியூல்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கிரானியூல்ஸை கண்டுபிடிச்சவர் நிசில் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நிசில்ஸ் கிரானியூல்னு நேமு. The regions between the nodes is called internode. அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனுக்கு பேர் internode. Myelin sheath act as a insulator and ensure rapid transmission of nerve impulse. நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒயர் பற்றி தெரியும் இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் ஒயருக்குள்ளே இந்த காப்பர் இருக்கும் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. அது ப்ரொடெக்ட் பண்ண ஒரு இன்சுலேட்டராக மேலே வந்து ஒரு கவரிங் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மைலின் ஷீத் அப்படிங்கிறது ஒரு இன்சுலேட்டராக ஒர்க் ஆகுது ஆக்சானுக்கு. ஆக்சானில் எடுத்துகிட்டு போகக்கூடிய மெசேஜஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரேப்பிடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த ஒர்க்குக்கு இந்த மைலின் ஷீத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் 1 மார்க்கு ப்ரொடக்டிவ் ஷீத் என்னது, மைலின் ஷீத்து. மைலின் ஷீத் மேலே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்குவான் செல். தட் ஸ்குவான் செல் இஸ் நோன் அஸ் நியூரிலெம்மா. அதே மாதிரி மைலின் ஷீத்து அங்கங்கே பிரேக் ஆகிருக்கும், ஒரு கண்டினியூவாக இருக்காது, சின்ன ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனுக்கு பேர் நோட்ஸ் ஆஃப் ரான்வயர். அந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இன்டர்னோடு. The next one is synapsis. The junctions between synaptic nerve of axon of one neuron and dendron of next neuron is called synaptic junction. இப்போது நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், ஒரு மெசேஜ் பிரெயினில் இருந்து ஒவ்வொரு நியூரான் மூலமாக ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு நியூரான்ஸ்க்கும் பாஸ் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு டென்ட்ரைட்ஸ்குள்ளே அந்த மெசேஜஸ் பாஸ் ஆகிரும். அங்கேருந்து சைட்டான்லேருந்து ஆக்சான்லேருந்து ஆக்சான் டென்ட்ரைட்ஸ் இது வரைக்கும் மெசேஜஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதை எலக்ட்ரிக்கல் சிக்னல்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் எப்போ வந்துட்டு கெமிக்கல் இம்பல்ஸாக மாறும் அப்படின்னா இந்த ஸ்னாப்டிக் ஜங்ஷனுக்கு வரும்போது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இது வந்து ஒரு கெமிக்கல்ஸ். இவ்வளோ நேரம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக பாஸ் ஆகிட்டு இருந்த மெசேஜு இந்த ஸ்னாப்டிக் ஜங்ஷனுக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலுக்கு வரும்போது கெமிக்கல் இம்பல்ஸாக மாறும். A junction between synaptic nerve of the axon of one neuron to dendron to the next neuron is called synaptic junction. What is synaptic junction? இதை கேட்கலாம். இல்லைன்னா define synapsisனா இந்த பேரா ஃபுல்லாகவே எழுதணும். The information from one neuron can pass to another neuron through this junction with the release of chemicals known as neurotransmitter from the synaptic nerve. ஸ்னாப்டிக் நாப்பில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு மெசேஜஸ் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இதோட பிளேஸு இந்த எண்ட் பிளேஸ் பார்த்தோம் இல்லையா, ஆக்சான் எண்டு பிளேஸ், அது வழியாக என்ன ஆயிரும், எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாக மெசேஜஸ் பாஸ் ஆகி அடுத்த நியூரானுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும்ல, அந்த இடைவெளியில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ்க்கு பாஸ் பண்ணிடும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்ஸ்க்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணிடும். திரும்பவும் செகண்டாக இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸில் இருந்து சைட்டான்லேருந்து ஆக்சான்லேருந்து ஆக்சன் டென்ட்ரைட்ஸ், இந்த மாதிரி கண்டினியூவாக அடுத்தடுத்து மெசேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரெயின்லேருந்து நியூரான்ஸ்க்கு ப்ளஸ் அதர் ஆர்கனுக்கு எல்லாமே மெசேஜஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get the upcoming videos. Have a fabulous day.